இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக், எனக்கு ஆண்டவரை தெரியுமே அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவரை அறிகிறது வந்து இந்த யோவான் 17:3 இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தை படிக்கிற போறாங்க, கேளுங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நமக்கு எல்லாருக்கும் வந்து யோவான் வந்து ஒரு வசனத்தை சொல்றாரு, மெய்யான தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்ப இதுதான் நித்திய ஜீவன்னே சொல்றாரு. நோயிங் காட், அதுதான் நித்திய ஜீவன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஜீசஸ தெரியும், அதனாலதான் நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. இது வந்து there is difference. ஒரு பர்சனை நமக்கு தெரியணும். இப்ப எத்தனை பேருக்கு நம்ம சிஎம், இப்ப கரண்ட் சிஎம் தெரியும்? யார் சிஎம் அப்படின்னு ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் சொன்னா எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுவீங்க? அது கூட தெரியாதா உங்களுக்கு? கை தூக்குங்கப்பா ப்ளீஸ். முதலமைச்சர், சிஎம் சொல்லக்கூடாதான், முதலமைச்சர். எத்தனை பேருக்கு சிஎம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு உண்மையாவே அவரை தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? நம்ம யாருக்குமே தெரியாது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இப்ப இயேசு கிறிஸ்துவே அறிகிற அறிவு அப்படின்னா நோயிங் அபவுட் காட்னு ஒண்ணு இருக்கு. அபவுட் காட் தெரிஞ்சனாலதான் நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவ உண்மையா எத்தனை பேரை, அவர்களோட வழிகளை அவர்களுக்கு தெரியும், அவர் என்ன யோசிக்கிறாரு, அவருக்கு என்ன பிரியம், அவருக்கு என்ன பிடிக்காது, அவருக்கு எப்படி நடத்துவாரு, அவருடைய வழிகளை தெரிஞ்சவங்க தான் அவருக்கு பிடிச்சதை நம்ம செய்ய முடியும். அப்பதான் அவர் நமக்கு ஒத்தாசையும் செய்ய முடியும். இது ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப். கிறிஸ்தவமே வந்து ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்தவமே ஒரு ரிலேஷன்ஷிப் வித் காட். இயேசு கிறிஸ்துவோட ஒரு ரிலேஷன்ஷிப் தான். நம்ம நினைச்சுக்க கூடாது கிறிஸ்தவம்னா வந்து ஒரு நான் வந்து வரேன் இப்படி பண்ணிட்டு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சினிமா பார்த்துட்டு ஜாலியா அப்படி இருந்தா நான் பரலோகம் போயிடலாம். சர்ச்சுக்கு போயிட்டோம்ல, காணிக்க போட்டுட்டோம்ல, அதனால நான் பரலோகம் போயிட்டேன் அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் வந்து மத்தேயுல ஒரு வசனம் சொல்றாரு, போய் கதவை தட்டுறாங்க, 10 கன்னிகை போற. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க நாமத்தினால நான் பேய் துரத்தினேன், உங்க நாமத்தினால நான் ஊழியம் செய்தேன், நிறைய பேருக்கு நான் ஆண்டவரை பத்தி சொன்னேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவாராம் தெரியுமா அவங்க கிட்ட? நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டாங்க போன தடவை கிறிஸ்துமஸ்க்குன்னு நினைக்கிறேன், நான் அதை பார்த்தேன். அதுல வந்து இதுதான் சொன்னாங்க, நான் உன்னை அறியேன்னு சொல்லிடுவாராம். ஏன் அப்படி வந்து அறியேன்னு சொல்லுவாருன்னா, அவங்களுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருந்தது இல்ல. அவங்க அவர் கூட பழகல. சும்மா அவரை தெரியும். இப்ப நமக்கு சிஎம் தெரிஞ்ச மாதிரி. சிஎம் நமக்கு தெரியும், ஆனா சிஎம்க்கு நம்மள தெரியுமா? தெரியாது. அவருக்கு என்ன பிடிக்கும் நமக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது நமக்கு. ஒரு ஆண்டவரை நமக்கு தெரியணும்னா அவரோட நம்ம பழகி அந்யோன்யமா இருக்கணும். அதனாலதான் பைபிள்ல வந்து யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அறிகிற அறிவுனா அவர் கூட பழகி அவரோட நடக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். அதுதான் அதோட வசனத்தோட மீனிங். இப்ப அவ்வளோ எதுக்கு நோயிங் காட் அப்படின்றதுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பைபிள்ல அப்படின்னா, இங்க பாருங்க, பிலிப்பியர் பவுல் என்ன ஒரு வசனம் சொல்றாரு, பிலிப்பியர் 3:10 பவுல் ஒரு வசனம் சொல்றாரு, அவரை பத்தி எல்லாமே எனக்கு தெரியணும், அவரை பத்தி என்ன, அவருடைய கஷ்டங்கள் தெரியணும், அவருடைய பாவம், நம்மள அந்த வசனத்தை படிங்க, புரியும் பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய, இது சொல்றது வந்து பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும்
நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும். அவரை அறிகிறதுக்கும் அப்படின்னா அவருடைய கஷ்டம், அவர் நமக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் தெரியணும். அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எப்படி எந்த பேட்டர்ன்ல வேலை செய்வார், நமக்கு உதவி செய்வார், எல்லாமே தெரியணும். தெரிஞ்சாதான், அவர் கூட பழகுனாதான் நம்மளுடைய கிறிஸ்டியன் லைஃப் வந்து மாறும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க வந்து எத்தனை பேர் பேக்கரி சைடு போயிருக்கீங்க? பேக்கரி சைடு நீங்க பேக்கரி சைடு போனீங்கன்னா நீங்க சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரியவே வேணாம். அதே போல பூக்கடை பக்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த வாசத்திலேயே உங்களுக்கு தெரியும் அங்க என்ன இருக்கு, பூக்கடை இருக்கு, பேக்கரி இருக்கு. அதே போலதான் ஆண்டவர் கூட பழகுறவங்க அவங்களோட லைஃபும் மாறும். நான் ஆண்டவர் கூட நடக்கிறேன்ட்டு நான் முன்னாடி இருந்த மாதிரியே இருந்துட்டு இருக்க மாட்டேன். ஆண்டவர் கூட இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போல மாறிட்டே இருப்பாங்க. நம்ம இப்ப தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம். அதுதான் ஆண்டவர் கூட நடக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேசேஜ், பைபிள்ல ஒரு பேசேஜ் எடுத்து நம்ம சொல்ல போறோம். இதுல என்னன்னா, இதுல ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். இதுல வந்து மோசேன்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்து கானானுக்கு சேர்க்கிறார். இவர் வந்து ஆண்டவர் கூட முகமுகமா பேசினவர். முகமுகமா பிதாவாகிய தேவனை முகமுகமா, யாவேவ முகமுகமா பார்த்து, இது வரைக்கும் யாருமே நேரா அவரை பார்த்ததில்லை. ஆனா இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து அவர் ஃபேஸ பார்த்தாரான்னு தெரியல, அவருக்கு என்ன ஸ்கிரீன் இருந்துச்சான்னு தெரியல, லைட் இருந்துச்சான்னு தெரியல, ஆனா முகமுகமா பார்த்தாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினாரு அப்படின்னு இருக்கு. இவர் வந்து நியூ காட். இப்ப இவர்கிட்ட இவர் எப்படி இந்த இதுல என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து எகிப்துல இருந்து கூட்டிட்டு வர்றாரு. இது வந்து யாத்ராகமும் 33 இருக்கு, 33, 32, 33 இருக்கு. இப்ப இவங்க கொண்டு வராரு. 33, 11 16 வருஷீங்கன்னா அது தெரியும், படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். இப்ப இதுல வந்து நான் டைம்காக நான் படிக்கல, நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இது என்ன வருதுன்னா, இப்ப ஆண்டவர் கிட்ட மோசே கிட்ட வந்து சொல்லும் போது, ஆண்டவரை வந்து பத்தி சொல்லும் போது மோசே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை இதுல இருந்து கொண்டு வராங்க, எகிப்துல இருந்து கொண்டு வராரு ஆண்டவர், வெளியில கொண்டு வர, அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு வர. உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் எதுல இருந்து பிரித்து கொண்டாந்துருக்காரு. எத்தனை பேர் எத்தனையோ சமுதாயத்துல இருந்து வந்திருக்கீங்க, இந்து சமுதாயத்துல இருந்து, முஸ்லிம் சமுதாயத்துல இருந்து. நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியிலே பிறந்தேன், ஆனா ஆண்டவரே நம்பல. ஆண்டவர் இருக்காரு, எங்கேயோ இருக்காரு. எக்ஸாம் அப்ப கொஞ்சம் ஜோம் பண்ணுவேன், ஏன்னா பயமா இருக்கும், அதனால ஜோம் பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவருக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், பாவம் செய்யக்கூடாது, எந்த எண்ணமும் இல்ல. இப்படி இருந்த நம்மள ஆண்டவர் அந்த அடிமைத்தனமாகிய எகிப்துல இருந்து நம்ம கண்களை திறந்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவரை அறிகிற அறிவை கொடுத்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், வெளியில கொண்டு வந்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் நம்மளை வந்து கானானுக்கு போய் அவரோட சேர்க்கிறது தான் அவரோட வேலை. இப்ப இந்த இடத்துல இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை எங்க இருந்து கொண்டு வராரு, எகிப்துல இருந்து கொண்டு வராரு. இந்த மோசேக்கு ஆண்டவரை முகமுகமா பார்த்து ஆண்டவர் கூட பழகி, ஆண்டவர் வந்து முதல்ல மோசேக்கு எப்படி தரிசனம் வராருன்னா, ஒரு பச்சை மரம், ஒரு பச்சை பர்னிங் புஷ், ஒரு பச்சை மரம் என்ன ஆகுது, பச்சை மரம் எரியுது. அந்த எரியிற இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசே கிட்ட பேசுறாரு. அப்ப மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்கிறான், ஆண்டவர் பேசுறது அவர் காதுல விழுது, ஆண்டவர் கூட பேசுறாரு மோசே இஸ் ஹேவிங் a conversation with God. இதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஜனங்க மோசேவை நம்பி என்ன பண்றாங்க, எகிப்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க, மோசே கூப்பிடுறாரு, நம்ம எங்க போறோம், கானானுக்கு போறோம் அப்படின்னு நினைச்சு வெளியில வந்துடுறாங்க. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, ஆண்டவரோட வழிகளையும் தெரியாது. மோசேக்கு தான் ஆண்டவரை பத்தி தெரியும்.
இப்ப இவங்க வந்தோனே என்ன பண்றாரு, ஒரு சிவந்த சமுத்திரம். ஒரு சமுத்திரம் வந்துருது. பின்னாடி வந்து ஒரு கடல் வந்துருது. அந்த கடல தாண்டி இவங்க முடியாது. பின்னாடி யாரு? பார்வோன். இவங்கள சிறைப்புடிச்சு வச்சிருந்த பார்வோன் தொரத்திட்டு வரான். தொரத்திட்டு வரான். இப்படி ஒரு சூழ்நிலையில வந்தப்ப, இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? ஐயோ! உன்ன நம்பி வந்துட்டோமே! நம்மள மாரி தான். ஐய்யய்யோ! நான் எ ஆண்டவர நம்பி வந்துட்டேனே! இப்படி கை விட்டுறாரேன்னே! இப்படி நடக்க மாட்டேன்தே! எனக்கு இந்த மாதிரி ஆகப்போதே! அப்படின்னு பயப்படுறாங்க. இது இயற்கை தானே! நம்மளா இருந்தாலும் பயப்படுவோம் தானே! அந்த மாரி முன்னாடி வந்து கடல் இருக்கு. பின்னாடி வந்து பார்வோன் சேனை தொரத்திட்டு வருது. கண்டிப்பா இவங்கள கொன்றுவாங்கன்னு தெரியும். இப்படி ஒரு சூழ்நிலையில பயப்படுறாங்க. பயந்தோனே மோசே என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க. என்கிட்ட வாக்குத்தத்தம் சொன்ன ஆண்டவர் கண்டிப்பா நம்மள போய் சேர்ப்பாரு. ன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? கோல நீட்ட சொல்றாரு. அந்த சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்து, இவங்க வெட்டாந்தரை போல என்ன பண்றாங்க? ஒரு சாதாரண இப்ப இந்த ரெட் கார்பெட் மேல இந்த ரெட் கார்பெட் தான் தரேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2 சைடும் வந்து தண்ணி நிக்குது. இது நடுவுல நடந்து போறாங்க. நடந்து போறாங்க. இது கடல் நடுவுல. கடல் நடுவுல. இது பார்த்தோனே ஜனங்களுக்கு ஒரே உற்சாகம் வந்துருச்சு. உற்சாகம் வந்துட்டு, ஐயோ! ஆண்டவர் எங்கள காப்பாத்திட்டார். அதே போல என்ன பண்ணாரு? அவங்களோட எனிமீஸ் பின்னாடி தொரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்களையும் என்ன பண்றாரு? இவங்க இவங்க தாண்டுனோனே இதே கடல் திரும்ப மூடிடுது. அதுல பார்வோனோட சேனை ஃபுல்லா அழிஞ்சு போயிருது. பார்வோனோட சேனை ஃபுல்லா அழிஞ்சு போயிருது. இத பார்த்தோனே இந்த ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷம் வந்துருச்சு. என்ன சந்தோஷம்? ஆண்டவர் இவ்ளோ ஒரு அற்புதம் செய்து நம்மள காப்பாத்திட்டாரு. ஒரே குதி குதின்னு குதிக்கிறாங்க. பாட்டெல்லாம் பாடுறாங்க. பயங்கர பாட்டு. நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் ஏதாவது ஒரு ஒரு அற்புதம் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சுச்சு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சுச்சு அப்படின்னா ஒரே குதி. ஒரே சந்தோஷம். ஆண்டவர போல உடனே ஒரே சாட்சி குடுக்க வந்துருவாங்க சர்ச்ல. அடுத்த வாரம் என்ன ஆகும்? இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த ஜனங்களும் அதே மாரி தான் என்ன பண்ணாங்க? அடுத்தது என்ன ஆச்சு தெரியுமா? வனாந்திரத்துல தண்ணி இல்ல. இவங்க ஆண்டவர் பண்ண நல்லதெல்லாம் மறந்துட்டாங்க. என்னடா சமுத்திரத்த திறந்து நம்மள வந்து வெளியில கொண்டு போன ஆண்டவர் நமக்கு தண்ணி குடுக்க மாட்டாரா இந்த வனாந்திரத்துலன்றத மறந்துட்டாங்க. நம்மள மாரிதான். என்ன மாரிதான். உங்கள மாரின்னு கூட சொல்லக்கூடாது. என்ன மாரிதான். உடனே என்ன பண்ணாங்க? என்ன ஆண்டவர் இந்த வனாந்திரத்துல சாகறதுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? இங்க அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் முறுமுறுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மோசேக்கு மாத்திரம் தான் ஆண்டவர தெரியும். ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் மாத்திரம் தான் தெரியும். ஜனங்களுக்கு ஆண்டவர தெரியல. இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர ஒரு அற்புதத்துக்காக தேடி வந்து, ஆண்டவர உங்களுக்கு தந்து, நீங்க ஆண்டவர நம்பி இருந்தீங்கன்னா, ஆண்டவர உங்களுக்கு தெரியலன்னா, அடுத்த பிரச்சனை வரும்போது, கண்டிப்பா ஆண்டவர முறுமுறுப்பீங்க. இந்த வசனத்த படிங்க. இந்த வசனம் எபிரேயர் 3:10-11 இருக்கு. எபிரேயர் 3:10-11. அவங்க ஆண்டவர இவ்ளோ அற்புதம் செய்து கொண்டு வந்த ஆண்டவர அவங்க துக்கப்படுத்துறாங்க இந்த ஜனங்க. துக்கப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர துக்கப்படுத்துறாங்க. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் எப்போதும் வழிவி போகிற சிந்தை உள்ள ஜனங்க. என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் இந்த இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவரை தெரியணும்னா ஆண்டவரை எனக்கு தெரியும்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஆண்டவருடைய வழிகள் தெரியணும். You should not know about God. You should know the ways of God. ஆண்டவருடைய வழிகள் தெரிஞ்சவங்க தான். ஆண்டவருடைய வழி யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் எப்படி செயல்படுவாரு, வாட் இஸ் த பேட்டர்ன் he works, வாட் இஸ் his கேரக்டர்னு தெரிஞ்சவங்க தான் ஆண்டவர்கிட்ட நிலைத்து நிற்க முடியும். இல்லனா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்ம முறுமுறுக்கிற நிலைமைக்கு போயிடுவோம். ரெஸ்டே இருக்காது. எத்தனை கிறிஸ்டியன்ஸ்க்கு பயமாவே இருக்கும். ஐயோ நான் ஆண்டவரை நம்பி வந்துட்டேன், ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா செய்ய மாட்டாரா ஆண்டவர் சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு சகலமும் என் மேல அன்பு கூறுறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும்
என்னுடைய ஆண்டவர் நல்லவர். மோசே கலங்கினாரா அந்த இடத்துல? தண்ணி இல்ல. அத்தனை ஜனங்கள கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஜனங்க பண்ற பிரச்சனை தான் அவருக்கு பெருசா இருந்தது ஒழிய, தண்ணி இல்லையே, இத்தனை பேர் செத்து என்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டு வந்த ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறாரு அவரு. ஆண்டவரோட சத்தத்தை கேட்டிருக்காரு. ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு, என் பேர் என்னன்னு சொல்றாரு. ஐ ஆம் அப்படின்னு சொல்றாரு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. இவ்ளோ பேரை குடுத்து அங்க வந்து எகிப்துல வந்து பார்வோனோட சேனைய ஃபுல்லா சங்கரிச்சு அவருடைய முதல் தலைச்சன் கொண்ட பிள்ளைய போட்டு 10 பாதைகளை கொடுத்து அங்க மீட்டு கொண்டு வந்த ஆண்டவர் ஒரு நாள் என்ன இந்த வனாந்திரத்துல சாகடிக்க மாட்டாருன்னு மோசேக்கு தெரியும். ஏன்னா ஆண்டருடைய வழிகளை மோசே அறிந்தனால. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் ஆண்டருடைய வழிகளை நீங்க அறிஞ்சு கொள்றது, ஆண்டருடைய கேரக்டரை நீங்க தெரிஞ்சு கொள்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதே பேட்டர்ன்ல தான் ஆண்டவர் செயல்படுவாரு. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொன்னா மாறவே மாட்டார். மாறவே மாட்டாரு. அவர் சொன்னத வாக்குத்தத்தம் உரைக்கிறவர் வாக்கு மாறார்னு சொன்னார்னா அவர் மாற மாட்டாரு. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார்னா அவர் கண்டிப்பா செய்வாரு. இது எப்படி தெரியும்? நம்ம ஏப்ரகாமோட வாழ்க்கையில பாக்குறோம். 100 வயசுலயும் குழந்தை பிறக்கும்னு ஆண்டவர் சொன்னார்னா 100 வயசுலயும் குழந்தை பிறக்கும். பிறக்குமா? பிறக்கவே பிறக்காது. ஆனா ஆண்டவரால முடியும். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரால எல்லாம் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லவர் நமக்கு தெரியணும். எப்படி தெரியும்? அவரோடு நடக்கும்போது, அவரோட பழகும்போது. மோசே ஆண்டவரை முகமுகமா பார்த்தாரு. ஆண்டவர் கூட பழகுறாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு, இன்னொரு இடத்துல இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்க, நம்மள எகிப்துல இருந்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான் சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை செய்து, கோல்ட்ல ஒரு கண்ணுக்குட்டியை செய்து அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜனங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆண்டவர் இவ்வளவு பலத்த கரத்தை வைத்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை விட்டு ஒரே நிமிஷத்துல ஓடிட்டாங்க. ஏன்னா ஆண்டவரை தெரியல. ஆண்டவர்கிட்ட இருந்து வர அற்புதம் மாத்திரம் தான் அவங்களுக்கு தெரியும். இது ஒரு பயங்கர ஒரு இந்த நம்ம இதுல வந்து ஆண்டவர் அட்வர்டைஸ் பண்றதே எப்படி தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் நல்லது செய்வார், நல்லது செய்வார் அப்படின்னு தான் அட்வர்டைஸ் பண்ணி ஆண்டவர் நல்லது செய்யறது உண்மை. God is good all the time. அது உண்மை. ஆனா நல்லதுக்கு மாத்திரம் ஆண்டவரை பிடிச்சிட்டு இருந்தோம்னா, அற்புதங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரை பிடிச்சிட்டு இருந்தோம்னா, ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவர் வேணாம், எனக்கு அவர் தரது மாத்திரம் வேணும். ஒரு புள்ள இருக்கு உங்க வீட்டுல. நீங்க படுத்து உங்களுக்கு ரொம்ப ஜுரம், அப்பா தண்ணி கூட எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேங்குது. சரியா? ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப முடியல, கை வலிக்குது, முடியவே இல்லைன்னு படுத்துட்டு இருக்காங்க. தண்ணி கூட எட்டி கூட பார்க்கல. ஆனா அம்மா கிட்ட பர்க்ஸ் மாத்திரம் வாங்கிக்குது. அந்த பிள்ளைக்கு நீ உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுமா? ஓடிப்போ. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ என்ன பண்ண? திரும்பி கூட பார்க்கல. சொல்லுவீங்க தானே? எத்தனை அம்மா சொல்றீங்க? அப்புறம் கொடுப்போம், அது வேற விஷயம். ஆனா கூட என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா சொல்லுவோம். மனசுல நமக்கு கவலை இருக்கும். அதே போலதான் எனக்கு ஆண்டவர் வேணாம், அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம், ஆனா எக்ஸாம்ல அவர் உதவி செய்யணும், என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஆண்டவர் உதவி செய்யணும், எனக்கு ப்ரமோஷனுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும், எனக்கு வேலைக்கே ஆண்டவர் உதவி செய்யணும். இது கரெக்டா? இப்படிதான் ஜனங்க ஆண்டவரை தேடுறாரு. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு என்ன வேணும், யாருக்கு என் கையில இருந்து வர அற்புதம் வேணும்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இருதயத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு உண்மையா அவரை பழகி அவரை தெரிஞ்சுக்கணும்னு இஷ்டம் இல்லாதவங்கள ஆண்டவருக்கும் இஷ்டம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் அன்புள்ளவர் தான். ஆனா நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய விசுவாசமே அதுக்கு மேல நிலைத்து நிற்காது. என்னன்னா இந்த இடத்துல என்ன பண்றாங்க, கண்ணுக்குட்டியை செய்து அதை போய் கும்பிட்டுட்டு இருக்காங்க ஜனங்க. இவ்வளவு ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிளந்து இந்த ஜனங்களை நடத்தி வானத்துல இருந்து மண்ணாவை கொண்டாந்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணிடுறாரு. அப்பயும் இந்த ஜனங்க இப்படி ஆண்டவரை துக்கப்படுத்துறாங்க.
ஏன்னா ஆண்டவருடைய வழிகளை அறியாதனால. ஆண்டவருடைய வழிகளை அறியாதனால. ஆனா மோசே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 33 அந்த 11லயே 1, 2ல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனிமே நான் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி போமாட்டேன். நான் இனிமே இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் இந்த வனாந்தரத்துல இவங்கள கொண்டு போமாட்டேன். ஆனா, நான் வாக்குத்தத்தம் குடுத்துட்டேன். அதனால இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், ஒரு தூதனை அனுப்புறேன். ஒரு ஏஞ்சல அனுப்புறேன். ஏஞ்சல் வந்து ஆண்டவரோட சர்வன்ட்ஸ். ஒரு சர்வன்ட் அனுப்புறேன். அவன் போய் என்ன பண்ணுவான், கானானுக்கு போய் சேர்த்துருவான். அங்க கானான்ல இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுவான், தொரத்திருவாங்க. அங்க இருங்க பெரேசியர், அங்க இருக்கிற எல்லா ஜாதிகளையும் அவன் தொரத்திருவான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் எல்லா பிளெஸிங்கும் குடுத்துட்டாரு. ஆண்டவர் எல்லா பிளெஸிங் குடுத்துட்டாரு. நான் உங்கள கொண்டு போறேன். கானானுக்கும் போய் சேர்த்துடுறேன். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு அங்க வீடு அமைச்சு கொடுத்துடுறேன். ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஆண்டவர் சொன்னா, இந்த ஜனங்க கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, நான் உனக்கு எல்லா நன்மையும் செய்யறேன். ராம்குமார்னு வச்சுப்போம். ராம்குமார் தான் முன்னாடி இருக்காரு. ராம்குமார்கிட்ட சொல்றாரு, உனக்கு வந்து 3 lakhs சேலரிப்பா அடுத்த மாசத்துல இருந்து. 3 lakhs பேக்கேஜ். சரியா? மாசத்துக்கு 3 lakhs பேக்கேஜ். நான் வந்து எல்லாம் செய்துடுறேன். எல்லாம் செய்துடுறேன். உனக்கு வந்து ஒரு ஈசிஆர்ல ஒரு பங்களா கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு BMW. சரியா? ஒரு BMW உனக்கு எல்லாமே கொடுத்துடுறேன். ஆனா இதெல்லாம் என்னோட தூதனை வச்சுதான் பண்றேன். என்னோட ஏஞ்சல் தான் இதெல்லாம் வந்து உனக்கு பண்ணி கொடுப்பாரு. ஆனா என்னோட சமூகம் நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. ராம்குமார் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவரை தான் கேட்கணும். இது நல்ல டீலா இருக்குதே, நல்ல டீலா இருக்குதே. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே வா, நெக்ஸ்ட் மந்தே இதே ஆபீஸ்ல. ஓகே, அப்புறம் யோசிக்கணும் அப்படின்னு யோசிப்பாரு. ஆனா மோசே என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க வரலன்னா நான் இங்க இருந்து கிளம்புறதா இல்ல. இது நல்ல டீலா, நல்ல டீல் இல்லையா? சூப்பர் டீல் தான். ஆண்டவர் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டாரு. ஆண்டவர் கூட வந்தாதானே ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. ஆண்டவர் கூட வந்தாதான் என்ன பண்றாரு, அங்கங்க என்ன பண்றாரு, கசப்பான தண்ணி கொடுக்குறாரு, திடீர்னு அந்த தண்ணியை நிறுத்தி வச்சிடறாரு, எல்லாம் பண்றாரு. இல்லைன்னா நமக்கு மண்ணா கிடைக்க போது, நம்ம போய் சேர்ந்துட போறோம், அங்கேயும் எல்லாரையும் துரத்திடுறேன்னு சொல்றாரு, நிம்மதியா போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், பேசாம 3 lakhs பேக்கேஜ் வாங்கி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா மோசே என்ன பண்ணாரு தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு சொன்னார், நீங்க என் முன்னாடி போலன்னா நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன். ஆண்டவர் மோசே சொன்ன ஒரு வார்த்தையை கனம் பண்ணி அந்த ஜனங்க முன்னாடி போறாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க, ஆண்டவர் இல்லைன்னா ஆசீர்வாதத்துக்கு வேல்யூவே இல்லை. ஆசீர்வாதத்துக்கு வேல்யூவே கிடையாது. இயேசு இல்லாத ஆசீர்வாதம் வேஸ்ட். இயேசு இல்லாத ஆசீர்வாதம் வேஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சர்ச்சுக்கு வரவங்க அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கோங்க. பிசாசு உங்களுக்கு என்னென்னமோ கொடுக்கலாம். பிசாசு உங்களுக்கு என்னென்னமோ கொடுக்கலாம். ஆண்டவர் இல்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. ஆண்டவர் இல்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு நித்தியத்தை கொடுக்காது. ஆண்டவர் இல்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது. ஆண்டவர் இல்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்காது. நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமானது கிடையாது. ஒரு சின்ன பிளஷருக்காக, ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக, ஒரு ஆஃபருக்காக ஆண்டவரை விட்டு கொடுத்துறாதீங்க. மோசையை போல நம்ம என்ன பண்ணணும், அப்பா எது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட வாங்க. எது இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏன் அப்படி மோசே சொன்னாருன்னா, மோசேக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் கூட வரலன்னா எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காது. 3 லட்சம் தருவேன்னு சொன்னார். எவ்வளவு நாள் தருவேன்னு சொன்னாரா? பேக்கேஜ் அவர் வழி நம்ம வழி கிடையாது.
அவர் வழி நம்ம வழி கிடையாது. எவ்வளவு நாள் தருவேன்னு சொன்னாரு? தரல. வீடு தருவேன்னு சொன்னாரு. உனக்கு சுகம் தருவேன்னு சொன்னாரா? சொல்லல. அவர் வழி நம்ம வழி கிடையாது. ராம்குமார் மாத்திரம் ஏமாந்து வாங்கியிருந்தாருன்னா உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணாவாயிடும். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆசீர்வாதத்தை குடுக்கிறவரை தான் நம்ம பிடிக்கணும் ஒழிய ஆசீர்வாதத்தை பிடிக்கவே கூடாது. ஆசீர்வாதத்தை பிடிக்கவே கூடாது. நான் ஒரு நாள் டி நகர்ல நின்னுட்டு இருந்தேன். ஒரு ஏதோ ஒரு கிளாஸ்க்கு போனோம். கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன்னு உட்கார்ந்துருந்தேன். அப்போ ஒரு தாத்தா நல்லா பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருந்தாரு. அவர் என்கிட்ட காசு கேட்டாரு. பாக்குறதுக்கு டீசென்ட்டா இருந்தாரு. அதனால நான் கதவை திறந்துட்டு என்ன பண்ணேன், விண்டோ இறக்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு காசு கொடுத்துட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்தேன். அவர் உடனே என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, நான் உன்கிட்ட காசு தானே கேட்டேன், இதெல்லாமா கேட்டேன்? I asked you for money. If you have, you give. Otherwise, you don't give. Did I ask you anything else? அப்படின்னாரு. எனக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி போயிடுச்சு. எனக்கு அப்ப ஓடல. ஆனா நான் கொடுத்தது அவருக்கு ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் நான் சொன்னது அவருக்கு ப்ரொவைடர். அவர் என்ன பண்ணாரு, வெறும் நான் கொடுத்த ப்ரொவிஷனை மாத்திரம் வாங்கிட்டு ப்ரொவைடரை விட்டுட்டு போயிட்டாரு. அதை கொடுக்கிறவரை விட்டுட்டு போயிட்டாரு. நான் அங்க உட்கார்ந்து உனக்கு கொடுக்கிற நிலைமையில இருக்கிறேன்னா மேல இருக்கிறவர் எனக்கு பிச்சை போட்டனால நான் உனக்கு கொடுக்கிற நிலைமையில உட்கார்ந்துருக்கேன். ஆண்டவர் நம்ம எப்பயுமே அவரை பிடிச்சுக்கிறோமான்னு பாப்பார். அவரை பிடிக்கலன்னா ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுனீங்கன்னா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு மார்க் கிடைக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சோன்னு அந்த வேலையை தேடி ஓடுறது. ஆண்டவருக்கு டைம் இல்லை. கொடுத்தவரை மறந்துடுறது. அப்புறம் அந்த வேலையில ஒரு பிரச்சனை வந்துடும் பாஸ் கூட. அப்புறம் ஆண்டவரே அந்த பாசனை திட்டுறா. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி கொடுப்பாரு. நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. என்னன்னா ஆண்டவரை நமக்கு தெரியல, கொடுக்கிறவரை நமக்கு தெரியல. நமக்கு உதவி யார்கிட்ட இருந்து வருது? அவர்கிட்ட இருந்து வருது. உதவி எங்க இருந்து வருது? கண்மலையாகிய இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். Psalm 121:1 ஒத்தாசி வரும் பர்வதத்தை நோக்கி எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I will lift up my eyes unto the hills from whence cometh my help. அப்படின்னா ஆண்டவருடைய பர்வதத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வருதான். பர்வதத்திலிருந்து அந்த பர்வதத்தை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். எல்லாத்துக்கும் நம்ம பர்வதத்தை தான் நோக்கி பார்ப்போம். சோ ஆண்டவருடைய வழிகள் நமக்கு தெரிஞ்சா, ஆண்டவரை தெரிஞ்சா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட், நிம்மதியா இருக்கலாம். நிம்மதியா என்ன நடந்தாலும் நமக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப எனக்கு கூட சில விஷயம் நடக்கல, இங்க கூட நடக்கல. பிள்ளைங்களுக்கு சில கோர்ஸ் கிடைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்புறம் மார்க் வரணும் பிள்ளைங்களுக்கு, அப்படி இப்படின்னா பயமா இருக்கு. ஐயோ என்ன ஆகுமோ, ஒரு வேலையில ஒரு அப்ரைசல்னா பயமா இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை? அப்படி பயம் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன பிரச்சனை? ஆண்டவரை நல்லா தெரியல. இன்னும் I have to know God. இன்னும் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்க பிரயாசம் போட்டேன்னா இந்த பயத்துல இருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார். இப்போ உங்களுக்குமே நிறைய விஷயம் நடக்கலன்னு கவலையா பயமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஆண்டவரை இன்னும் தெரியல, இன்னும் ஆண்டவரோட பழகணும், இன்னும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட முதல்ல ஆண்டவரை நல்லா தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நிம்மதி, ரெஸ்ட் கிடைக்குமா? ரெஸ்ட். மோசே என்ன நடந்தாலும் இவ்வளவு பேரை ஜனத்தணும், அவரே ஒரு இடத்துல தடுமாடிடுறாரு இந்த ஜனங்களால. அவர் என்ன ஆகல? பயப்படவே இல்லை. ஆண்டவர் எப்படியும் போய் சேர்த்துருவாரு, நீங்க வந்தாதான் போவேன் அப்படின்றாரு.
அதே போல ஸ்டெபிலிட்டி. எத்தனை பேருக்கு லைஃப்ல நிரந்தரம் ஸ்டேபிளா இருக்கணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு சுத்திட்டே இருக்க ஆசை? எனக்கு ஸ்டெபிலிட்டியே வேணாம்ப்பா. நான் ஃப்ளெக்சிபிள். இங்க தாவேன், அங்க தாவேன், அங்க தாவேன், இங்க தாவேன். அப்படின்னு இருக்க ஆசை. யாருக்குமே இஷ்டம் இருக்காது. யாருக்குமே இஷ்டம் இருக்காது. லைஃப்ல ஸ்டேபிளா இருக்கணும், செட்டில் ஆகணும். இதெல்லாம் எல்லாருக்கும் ஆசை. எல்லாருக்கும் ஆசை. இப்படி ஆசை இருக்கிறவங்க, நீங்க பண்ண வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவர தேடணும். ஆண்டவர தேடணும். ஆண்டவர அறிகிற அறிவ வளர்த்துக்கொள்ளணும். இதுதான் முக்கியம். ஆண்டவர இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா, ஆண்டவர் எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்பட போறார்? எப்படி செயல்பட போறார்? எப்படி நடத்த போறார்? எப்படி அற்புதம் செய்ய போறார்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் 3வது, காட் இஸ் எ நெசசிட்டி. காட் இஸ் எ நெசசிட்டி. மோசே என்ன சொல்றார்? நீங்க போலன்னா நான் போவே மாட்டேன். நீங்க வரலன்னா நான் போல. நீங்க வரலன்னா போல. காட் இஸ் எ நெசசிட்டி. எத்தனை பேரு ஆண்டவர் எனக்கு தேவைன்னு யோசிக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மூச்சு இல்லாம கூட இருந்துடலாம். ஆண்டவர் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நெக்ஸ்ட் பிரெத்துக்கும் அடுத்த ஹார்ட் பீட் அவர் கிட்ட தான் வருது. நல்ல ஆண்டவர் இல்லாம நம்மளால சர்வைவ் பண்ணவே முடியாது. ஏன்னா காட் ஆண்டவர் நம்மள செய்யும் போதே அதான் டிசைன். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் செய்யும் போதே அதுதான் டிசைன். ஆண்டவர் இல்லாம அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்ப மனுஷர் எல்லாம் குதிக்கலாம். ஆண்டவர் இல்லாம நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியாம இருக்காங்களே அப்படின்னா, அவங்களாம் உயிரோடு செத்தவங்க தான். அவங்க எல்லாரும் பயங்கரமா இருக்கலாம். இப்ப எப்படி பயந்துட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா? நாளைக்கு ரிசல்ட் வர வரைக்கும் டான்ஸ் தான். டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் தெரியும். என்ன சார் பண்ணுவீங்க? பயமா, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா? அது ஒண்ணும் இல்லம்மா. ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்துப்பேன். அதுதான் பண்ண முடியும். அதுதான் பண்ண முடியும். பயந்துட்டு இருப்பாங்க. இந்த பயப்படுறதுக்கு இவ்ளோ பயமான பயத்துக்கு ஆண்டவர் நம்மள நீங்களாக்க முடியும். ஆண்டவர் ஸ்டெபிலிட்டி நம்ம லைஃப்ல குடுக்க முடியும். ஆண்டவர் இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துப்பார். நீதிமான் சிங்கத்த போல திடமனதா இருப்பானாம். திடமனதா இருப்பானாம். தானியேல போட்டு எங்க போட்டாங்க? சிங்க கெபில போட்டாங்க. சிங்க கெபில தானியேல போடும்போது தானியேல் என்ன பண்ணிருப்பாரு? சிங்க கேபிக்கு போடுறாங்கன்னோடனே நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஐயோ, நான் இங்கே பணிஞ்சுக்கிறேன்ப்பா. நான் இங்க பணிஞ்சுக்கிறேன். ஐயோ, அதே போல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சூளையில போய் போட போறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, நான் மாத்திக்கிறேன். ஐயோ, மாத்திக்கலாமே. இது என்ன சும்மா செல்ல தானே, பணிஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா ஆண்டவர் விடுவித்தாலும் விடுவிக்காம போனாலும் நின்னாங்க. ஆனா அதுல ஒண்ணும் அணுகாது. உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், உன் இடது பாசத்துல 1000 பேர் இருந்தா அது ஒண்ணே அணுகாது. 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 ஏன்னா, எனக்கு இப்ப 2 வாரமா ஒரே கைவலி. கைவலினா எல்போல பெயின். எங்க அம்மாவுக்கு இது இல்லாம படு அது இதுன்னாங்க. பட் பெயின் இங்க கையில எல்போல பயங்கர வலி. பயங்கர இன்ஃப்ளமேஷன் எனக்கே தெரியுது. என்னால மடக்கவே முடியல. பயங்கர வலி. எனக்கு ஃபுல் வேலையும் ரைட் ஹேண்ட்ல. ரைட் ஹேண்ட்ல வலி இருந்ததுன்னா, ரைட் ஹேண்ட் எல்போல வலி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாது? பிரஷ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, கோம் பண்ண முடியாது. இது 3 இல்லாம நான் எப்படி வேலைக்கு போறது? சமைக்க முடியாது. இந்த கையில சமைக்கிறதும் முடியாது. எல்லாமே எசென்ஷியல் ஃபங்ஷனிங் ஒர்க் போயிடுச்சு. அவ்ளோ கஷ்டம். அவ்ளோ கஷ்டமா இருந்தது. இங்க என்னமோ ஒரு குண்டா இருக்கு. அது இதுன்னு பையன் பயந்துட்டு என்னை தூங்கவே விட மாட்டேங்க. எனக்கு என்னமோ கையில என்னமோ பிரச்சனை உங்களுக்கு அப்படி இப்படி. நான் சொன்னேன், எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு தானே ஆகணும். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம சந்திச்சு தானே ஆகணும். ஆண்டவர் கூட இருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால எகிப்தியருக்கு வர பண்ணினோம். ஒரு வாதியும் நமக்கு வர பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாரு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் யெகோவா ராஃபா நம்ம கூட அப்படியே வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு?
நமக்கு கிருபையை தருவாரு. அதனால நம்ம பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அட் த மோஸ்ட் வாட் கேன் ஹேப்பன். சிரோன்மணி கூட என்கிட்ட ஒரு தடவ ஃபோன் பண்ணி பேசினாங்க. எனக்கு ஹார்ட்ல அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்துப்பாரு. இதுதான் ஆண்டவரோட பிள்ளைக்கு வந்து இருக்கிற திட நம்பிக்கை. என் ஃப்ரெண்டு வந்து இப்ப யுஏஇல இருக்குது ஒரு பொண்ணு. யுஏஇல இருக்கு. அந்த பொண்ணுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். மேல என்ன ஆகுது? ஒரு இன்டர்செப்டார் போயிட்டு, ஒரு ட்ரோன் போயிட்டு கீழ விழுந்து, அவங்க வீட்டு வாசல்ல அந்த ட்ரோனோட இது இது வந்து கீழ விழுந்துருச்சு. டபால்னு. என்னமோ சத்தம் டபால்னு கேட்டா, என்னன்னா இப்ப ஈரான் அடிச்ச ராக்கெட் வந்து கீழ விழுந்து அவங்க வீட்டு வாசல்ல விழுந்துச்சு. இந்த மாரி அடிக்கடி விழும். அது கண்டுக்கவே இல்ல. நான் தான் என்னது? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்ல. மத்தவங்கலாம் வெளியிலயே வரதில்லையாம். இவங்களுக்கு என்னாச்சு, இப்ப துபாய்ல என்னாச்சு, இந்த மாரி ட்ரோன் வந்து விழுறனால எல்லா பிக்னிக் ஸ்பாட்டையும் 50% ஆஃப் ஆகி விட்டுட்டானாம். இவங்க ஃபேமிலியோட சேர்ந்துட்டு ஊர் சுத்துறாங்க ஜாலியா. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. என்னன்னா எல்லாமே 50% டிஸ்கவுண்ட்ல. எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு சேதமும் கொண்டு வரல. ஒரு சேதமும் கொண்டு வரல. இவங்களுக்கு எல்லாத்தையும் 50%ல குடுத்து இவங்க அத்தனை இடத்துக்கு இவங்களுக்கு சின்ன பசங்க இருக்கு. ஒரு நாள் துபாய் ஜூ போனேன், ஒரு நாள் சஃபாரி போனேன், ஒரு நாள் அங்க போனேன், ஒரு நாள் மியூசியம் போனேன்னுது. என்ன இப்படி அங்க வார்ன்றாங்க, நீ இப்படி ஜாலி பண்ற அப்படின்னா, ஆண்டவர் நாங்க போறதுக்கு தான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியே செத்தா என்ன ஃபேமிலியோட போயிடுவோம். இதுதான் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு இருக்கிற தைரியம். ஏன்னா நம்மள ஒண்ணுமே அணுகாது. அப்படியே அணுகுனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. சோ ஆண்டவர நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப முக்கியம். இது ஆண்டவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப அடுத்த கேள்வி. ஆண்டவரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல ஆண்டவரோட எப்படி அவர் செயல்படுறார், அவர் கேரக்டர் தெரியணும். கேரக்டர்ஸ் தெரியணும். ஆண்டவருடைய வேதத்தின் மூலமா தான் ஆண்டவரை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ஆண்டவர் வந்து உங்க காதுல வந்து மோசே போல எனக்கு வந்து ஒரு செடி மூலமா பேசுறாரா? சாந்தி ஆண்டி பேசுறாரா ஆண்டி அப்படி உங்க வீட்ல? செடி மூலமா பேசுறாரா? சாந்தி ஆண்டி மூலக்கு டெய்லி காலையில ஆண்டி ஒரு செடி வச்சுன்னு பேசிட்டு இருக்காங்களா? இல்ல. ஆண்டவர் ஆனா டெய்லி நம்ம கூட பேசுறாரு. நம்ம எப்பலாம் வேதத்த திறக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இது ரொம்ப முக்கியமா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் வந்து முதல்ல இந்த உலகத்த உருவாக்குனதே அவர் வார்த்தையால தான் உருவாக்குறார். அவர் வார்த்தையால ஒவ்வொரு நாளும் 7 நாள் உருவாக்குறாருன்னா, 6 நாள் உருவாக்குறாரு. 7வது நாள் அவர் ரெஸ்ட் பண்றாரு. 6 நாளும் அவர் வார்த்தையால தான் உருவாக்குனாரு. ஆனா, அந்த வார்த்தை போகும்போது இன்னொரு காரியம் நடக்குது. என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அது மேல செயல்படுறார். The spirit of the Lord moved அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. Spirit of the Lord moved. ஆண்டவருடைய வார்த்தை போகுது. பரிசுத்த ஆவியானவர் அது மேல செயல்படுறாரு. அப்பதான் ஒரு காரியம் உருவாகும். நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு காரியம் உருவாகணும்னா முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அது மேல செயல்படுவார். அப்பதான் புது காரியங்கள் உருவாகும். இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணும்னாலும், காரியம் தடைப்பட்டு போயிருக்குனாலும், பயமா இருக்குனாலும், எது நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னாலும், எது வந்து தடைப்பட்டு போயிருக்குனாலும், ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க பேசணும். ஆண்டவருடைய வார்த்தைய பேசணும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது தான் எப்படி செயல்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது இது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்வோமானால் அவரை அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோமா? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோமா? அவரை அறிகிற அறிவு எப்படி வருது? அவர் கற்பனையா படிக்கிறனால. எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிக்கிறீங்க? கை தூக்குங்க. டெய்லி நான் பைபிள் படிக்கிறேன். 365 டேஸ்.
பெரியவங்க இருக்கிறீங்க. இல்லன்னா நான் சொல்லியிருப்பேன். மத்தவங்க எல்லாம் கொட்டு வச்சுக்கோங்கன்னு. தப்பு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பு பைபிள் படிக்கலன்னா. ஆண்டவர் பேசினாதான் புது காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் பேசினாதான் அற்புதங்கள் நடக்கும். நம்ம வாழ்க்கையில சேஞ்ச் நடக்கும். ஆண்டவர் பேசுறதுக்காக ஜனங்க எத்தனையோ நாள் காத்துட்டு இருந்திருக்காங்க. பைபிள் மூலமா தான் ஆண்டவர் இப்ப நம்ம கூட செயல்படுவார். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்னொன்னும் பரிசுத்தாவியானவர் நமக்காகவே எழுதி வச்சிருக்கிறாராம். பரிசுத்தாவியானோட மூச்சு, ஆண்டவருடைய மூச்சு தான் அவருடைய வார்த்தை. அதுதான் இயேசு. நீங்க வசனத்தை படிக்கணும். கண்டிப்பா சின்ன பிள்ளைகள் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு காலையில எந்திரிச்சோன்னா பைபிள் படிக்கணும் அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதே போல கண்டிப்பா ஒரு நாளுக்கு முடியறப்ப எத்தனை பேரண்ட்ஸ் கேக்குறீங்க பைபிள் படிச்சிட்டியான்னு? இன்னைக்கு பைபிள் படிச்சியாப்பா அப்படின்னு கேக்குற பேரண்ட்ஸ் மாத்திரம் கை தூக்குங்க. கண்டிப்பா எல்லா பேரண்ட்டும் கேட்கணும். பசங்க எல்லாரும் நீங்களே படிக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட பேசுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அறிகிற அறிவு இன்னொரு வருஷம் எப்படி தெரியுமா வரும்? ஆண்டவர் கூட நடக்கும்போது வரும். ஆண்டவர் கூட நம்ம நடக்கும்போது வரும். ஆண்டவருடைய பேருங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்துறாரு. அப்ப ஆண்டவர் அங்க ஆண்டவர் வந்து இன்ஃபினிட்னா அவருக்கு முடிவே இல்லை. ஆண்டவரை வந்து ஒரு பாக்ஸ்ல அடைக்க வைக்கலாமா? ஏன் வந்து சிலை வணக்கம் பண்ணக்கூடாது? ஆண்டவரை ஒரு வடிவத்துக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. ஆண்டவர் எங்கேயும் இருக்கிறவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அதனாலதான் அவரை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது. அதனாலதான் அவருக்கு அது அருவருப்பு. இப்ப இப்படி இருக்கிற ஒரு ஆண்டவருக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. பல டைமென்ஷன்னா ஆண்டவர் வந்து எகோவா ராஃபாவும் இருப்பாரு, எகோவா ஈரேவாவும் இருக்காரு, எகோவா ஷெக்குனுவாவும் இருப்பாரு, எகோவா ஷெக்கினாவும் இருப்பாரு. ஆண்டவர் யாவேவாவும் இருப்பாரு. சர்வ வல்லவர் ஆகிய எல்ஷடாயும் இருப்பாரு. டிஃபரெண்ட் நேம்ஸ். அம்மா ஒரு இது அனுப்புனாங்க. எத்தனை பேர் அதை வந்து டிலைட் வாட்ஸ்அப்ல பாத்தீங்க? த நேம்ஸ் ஆஃப் காட்னு இத சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு. ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்யறப்ப இஸ் அ மைட்டி காட். ஆண்டவர் நமக்கு சுகப்படுத்தும் போது, எனக்கு சுகம் கொடுக்கும் போது அவர் என்னவா செயல்படுறாரு? ஹீலர், ராஃபாவா செயல்படுறாரு. ஆண்டவருடைய பிரசனம் என் கூடயே, ஒரு இன்டர்வியூக்கு போறேன் என் கூடயே வருதுன்னா அவருடைய ஷக்கினா பிரசனம் நம்ம கூட இருக்கு. ஒரு லேபர் வார்டுக்கு போறோம், ஆண்டவர் கூட, டாக்டர்கிட்ட போறீங்க, ஆண்டவர் கூடவே வர்றாருன்னா அவருடைய ஷெக்கினா உங்க கூட வருது. அப்ப ஆண்டவருக்கு நல்ல பல 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 டைமென்ஷன்ஸ் இருக்கு. அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அவருடைய ஒரு டைமென்ஷன் நம்ம வாழ்க்கையில செயல்படுது. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைமென்ஷன் நம்ம வாழ்க்கையில செயல்படுது. அதை நோட் பண்ணிட்டு அடுத்த தர அந்த சிமிலர் சிச்சுவேஷன் வரும்போது அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். இது வந்து இப்படிதான் என்ன பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்க அந்த காலத்துல. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும் போது அங்க ஒரு கல்லு வச்சு அனாயிண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த பேரை வச்சிருவாங்க. பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல தாண்டா இந்த அற்புதம் செய்தாரு, ஆண்டவர் ராஃபாவா இருந்தாரு, ஆண்டவர் இதா இருந்தாரு, ஆண்டவர் இதுவா செய்தாரு, அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்ப பிள்ளை என்ன பண்ணும்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்ப அந்த தேவனை நோக்கி கூப்பிடும். அங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன். சொல்ல முடியுமா ஆண்டவர் வந்து எங்க அம்மாவுடைய தேவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை சாந்தி ஆண்டி வீட்டுல சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ பிரச்சனையிலையும் ஆண்டவருக்காக நின்றுருக்காங்க. ஒருவேளை ஜாயம்மா வீட்டுல சொல்லுவாங்க, அவ்வளவு பிரச்சனையிலையும் எல்லாமே வேண்டான்னு ஆண்டவருக்காக. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்ல முடியுமா? ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு உங்க ஆபீஸ்ல சொல்ல முடியுமா? இதுதான் சாட்சி. ஆண்டவருடைய பேர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவருடைய டைமென்ஷன்ஸ். ஆண்டவர் இன்ஃபினிட். அவருக்கு வேற 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 டைமென்ஷன். அவரால் செய்ய முடியாத காரியமே இல்லை. என் பையன் வந்து இதை சொல்லுவான் சில நேரம், இட்ஸ் நாட் பாசிபிள், ஏதோ நீங்க சொல்றீங்க அப்படின்னுவான். ஏன்னா அவன் மைண்ட்ல அவனுக்கு தெரியும் இது நடக்காது அப்படின்ட்டு. அவன் ஒரு தடவை என்னாச்சு, அவன் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கு போனான்.
எக்ஸாம் ரொம்ப நைட் அண்ட் டே படிச்சுட்டு போனா, நல்லா தான் படிச்சுட்டு போனான். படிச்சுட்டு போயிட்டு அங்க என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா வந்து மேத்ஸ் இது சம்ஸ் தான் இருக்கும். அதுல 6 கணக்கோ ஏதோ குடுத்திருந்தாங்க. இது 3வது கணக்குல ஏதோ தப்பு வந்துருச்சு போல இருக்கு. 3வது கணக்குல தப்பு வந்தத கரெக்ட் பண்ணிட்டு, அத கரெக்ட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான் போல. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டான். அத கரெக்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா டைம் இல்ல. சோ பின்னாடி இருக்கிற 2 கொஸ்டின் விட்டுட்டாரு. பெரிய கொஸ்டின்ஸ் விட்டுட்டாரு. விட்டுட்டு வந்து சொல்றான், நான் எழுதினதே வந்து எவ்வளவுக்கு 60 மார்க் தான் எழுதியிருக்கிறேன். நான் சொல்றேன், கண்டிப்பா நீ நல்ல மார்க் வாங்குவடா. நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். நீ படிச்சிருக்க. ஆண்டவர் நீ வேலை செய்ததுக்கு இது பண்ணுவாரு அப்டின்ட்டு. மத்ததுக்கு அட்டெண்ட் பண்ணி தான் மேம் வச்சிருக்கேன். சும்மா நம்பர் போட்டு தான் வச்சிருக்கேன். அவன் நம்பவே இல்ல. இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்டின்ட்டான் அவன். சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நான் பாஸ் ஆகணும்னா பாசிபிளே இல்ல. எழுதுனா தானே பாஸ் ஆக முடியும். எழுதுனா தானே. நாங்க எதுக்காக அத பேசணுமோ இல்லையோ தெரியாது. ஆண்டவர் பண்ணுவாரு அப்படின்னு நான் திரும்ப திரும்ப நான் சொன்னேன். என்னன்னா, அவன் அவன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சத நான் பார்த்தேன். அதனால ஆண்டவர் கண்டிப்பா செய்வார்டான்னு. யாருக்கு எந்த ட்ரெய்னிங் அசிஸ்டன்ட் கரெக்ட் பண்ணாங்களோ தெரியல அந்த டெஸ்ட்ட. இவன் எழுதின கொஸ்டினுக்கெல்லாம் 2, 2 மார்க் குடுத்திருக்குது. எழுதாத சும்மா கிராஃப் வரைஞ்சு மார்க் பிளாட் பண்ணாம போட்டதுக்கெல்லாம் 4, 4 மார்க் குடுத்து வச்சிருக்குது. எதுக்குடா இப்படி மார்க் குடுத்தான்? அவனே எடுத்துட்டு வந்து அவனுக்கே நம்ப முடியல பேப்பர. பத்திரிக்கை பாருங்க, பாருங்க, பாருங்க அப்படின்னு காட்டுறான். அதுதான் ஆண்டவரால எல்லாமே செய்ய முடியும். எத தூங்கிட்டே கரெக்ட் பண்ணுச்சோ, என்ன கரெக்ட் பண்ணுச்சோ, இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் டொரன்டோல பண்ணவே முடியாது. ஏன்னா 3, 4 பேர் பார்ப்பாங்க பேப்பர. 3, 4 ட்ரெய்னிங் அசிஸ்டன்ட் பார்த்து தான் வெளியில என்டர் பண்ணுவாங்க. எப்படி அப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. ஆண்டவரால எல்லாமே முடியும். ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைக்கிறதுக்கும், வேண்டிக் கொள்கிறதுக்கும் இது ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு நினைக்கிறதுக்கும், வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக செய்கிறவர். ஆனா சில நேரம் என்ன பண்ணுவாரு, நமக்கு செய்ய மாட்டாரு. அதுவுமே நமக்கு நல்லதுக்கு தான். அதுக்குமே நமக்கு நல்லது. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அவருடைய வழிகள் நேத்து கூட நான் எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன் இந்த காரியம்லாம் நடக்கலன்னே தெரியல. ஏன் ஆண்டவர் இத செய்யலன்னே தெரியல. அப்புறம் கடைசில சொன்னோம். அவர் என்ன செய்தாலும் அவர் ஒரு ஞானத்துல தான் செய்றாரு. நமக்கு என்ன? நமக்கு குருவி புத்தி. இவ்வளோண்டு தான் புத்தி. அந்த லிமிட்டட் விஸ்டம் இருக்கவங்களுக்கு ஆண்டவரோட வழிகள தெரியாது. இந்த இடத்துல ஆண்டவருடைய நாமங்கள நம்ம நோக்கி கூப்பிடணும். ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம என்ன பண்ணணும்? கூப்பிடணும். ஆண்டவருடைய வார்த்தைய படிக்கணும். பைபிள் தயவுசெய்து எல்லாரும் படிங்க. எவ்ரி டே படிங்க. எவ்ரி டே பைபிள் படிக்கணும். ஆண்டவர் அது மூலமா தான் நம்ம கூட பேசுவார். ஒண்ணும் இல்ல. பைபிள் படிக்கும்போது ஒரு சின்ன பேசேஜ் ஒரு 5ஓ 6ஓ வசனம் நீங்க படிச்சுட்டா கூட, அத படிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன படிச்சோன்னு உட்கார்ந்து யோசிச்சு ஆண்டவர துதிங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? உங்க கூட இடைப்படுவார். என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு, யாரு கூடலாம் ஆண்டவர் பேசணும்னு ஆசை? நீங்க நினைக்க கூடாது. பைபிள்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜாம்பவான்கள் நினைக்க கூடாது. ஆண்டவர் கிதியோன் போல ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஆள்கிட்ட கூட பேசியிருக்கிறார். ஒண்ணுமே இல்லாத ஆடு மேய்க்கிற பசங்க கிட்ட கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரு ஆடு மேய்க்கிற பையன கூட ஆண்டவரால ராஜாவா உயர்த்த முடியும். ராஜாவா உயர்த்த முடியும். ஆண்டவர் ஒண்ணும் இல்ல பயந்த சுபாவம். கிதியோனுக்கெல்லாம் வந்து பயந்த சுபாவம். நான் போவே மாட்டேன் அப்படின்றாரு. ஏன் சவுலே எடுத்துக்கோங்க. சவுல் வந்து ஆண்டவர் வந்து கழுதைய தேடி போறாரு, ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவர உயர்த்துறாரு. ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சா யார வேணா உயர்த்தலாம். யார வேணா கீழயும் தாழ்த்தலாம். நமக்கு ஒருத்தங்க கிட்ட ஃபேவர் வேணும். என்ன வேணும்னாலும் ஆண்டவர் கிட்ட போணும். இது நம்ம ஆண்டவர நோக்கி கூப்பிடுறதுக்கு. ஆண்டவர தெரிஞ்சாதான் நம்மளால இத பண்ண முடியும். இப்ப ஆண்டவரே எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதமேன்னு நோக்கி கூப்பிடும்போது, நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போம்போது ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதமே எங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த லேபர் பெயின்னா ரொம்ப பயம். ஆ அதனால ரொம்ப பயப்படுவேன். நான் வலினாலே ரொம்ப பயப்படுவேன். எங்க அம்மா வந்து சொன்னாங்க, "எப்படிம்மா நீங்க வந்து நான் பிறந்தப்பலாம் உங்களுக்கு வலிக்கலையா?" அப்படின்லாம் நான் கேட்பேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, "நான் ஒரே வசனத்த திரும்ப சொன்னேன். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன்."
இதே சொன்னேன் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் பலன் தராம இருப்பாரா? பலன் தராம இருப்பாரா? பலன் தருவார். பலனாகிய கர்த்தாவேன்னு நம்ம சொன்னோம்னா, ஆண்டவர் நமக்கு பலன் தருவாரு. இதையே ஒரு நைட்டு ஃபுல்லா 3 மணி ஒரு எவ்ளோ நான் பிறக்கிற வரைக்கும் சொன்னாங்களாம் எங்க அம்மா. பறக்கிற வரைக்கும் சொன்னாங்களாம். அதான் முக்கியம். அந்த காலத்துல இவ்வளவு வசதி இல்ல, ஒண்ணும் இல்ல. அவ்ளோ கஷ்டத்துல அப்படி சொன்னாங்களாம். அதேபோல அடுத்தது நமக்கு ஆண்டவர பத்தி நமக்கு சொல்லி தர்றது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மெயின். பரிசுத்த ஆவியானவர் தான் மெயின். அவர் தான் நம்ம கூட இருக்கிறவர். அதுக்கப்புறம் அவர அறிகிற அறிவ தெரிஞ்சுக்கணும்னா, ஜீசஸ நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜீசஸ தெரிஞ்சுக்கணும். இயேசுன்ற நபர் தான் பிதாவுடைய ஹியூமன் ஃபார்ம். இங்க வந்த ஹியூமன் ஃபார்ம் வந்து இயேசு. இயேசுவ பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அவருடைய காஸ்பல்ஸ் 4 மத்தேயு, மார்க்கு, யோவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 திரும்ப, 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 திரும்ப படிங்க. இயேசு சொன்னத, இயேசு சொன்னத, இயேசு திரும்ப, திரும்ப பைபிள்ல படிங்க. இயேசு எப்படிப்பட்டவர்ன்னு. அதே போல புதிய ஏற்பாட படிங்க. நாங்க எபிசில்ஸ் படிச்சோம். இயேசு என்னல்லாம் எப்படிப்பட்டவர்ன்னு அ பவுல் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன ஏன்னா இவங்கலாம் ஐ விட்னஸ். இயேசு கூடயே இருந்தவங்க எழுதினது. அதே போல இயேசு அத பத்தி படிங்க. இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர்? இத நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசுவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் பிதாவ பத்தி தெரிய முடியும். அவர் சொல்றாரு, "என்னை அறிகிறவன் என் பிதாவையும் அறிகிறான். என்ன தெரிஞ்சவன் என் பிதாவையும் அறிஞ்சிருக்கிறான்." பிலிப்பு போய் கேட்கிறாரு. பிலிப்பு பயங்கர ஸ்மார்ட்டா. எல்லாம் முடிச்ச பிறகு நான் அத படிச்சுட்டு சிரிச்சுட்டேன். எல்லாம் முடிச்ச இயேசு கூடயே இருந்துட்டு கேட்கிறாரு. "உங்க பிதாவ மாத்திரம் என்ட்ட ஒரு தடவ காட்டிடுங்க. பிதாவ மாத்திரம் ஒரு தடவ காட்டுங்க" அப்படின்னு. அப் அப்ப இயேசு சொல்றாரு, "இவ்ளோ நாள் என் கூடயே இருக்கிறியேடா, உனக்கு பிதாவ என் அப்பாவ தெரியாதா?" அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் தான் பிதா. அவ்ளோ அன்பானவர். முன்னாடிலாம் ஆண்டவர் க எப்படி நெனச்சாங்கன்னா, கடவுள் வந்து கண்ண குத்திரும், மூக்க குத்திரும், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஈரான் மாரி தான். நீ என்னோட மிசைல் அடிச்சிட்டியா? நான் அடுத்த மிசைல் அடிச்சுருவேன். அப்படிதான் இருந்தாங்க. அப்படிதான் ஆண்டவரும் இருந்தாருன்னு நெனச்சாங்க. ஆனா, இயேசு கிறிஸ்து வந்தப்புறம் தான் இந்த சைடுல அடிச்சா அந்த சைடு காட்டுவாரு. அவ்ளோ மன்னிக்கிறவரு, அவ்ளோ இரக்கம் உள்ளவரு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. பிதாக்கு இன்னொரு சைடும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது இயேசு மூலமா தான். பொய்யே பேசுனது இல்லையாம் அவரு. இயேசு. உலகத்துல வந்ததுல இருந்து பாவமே செய்தது இல்லையாம். மனுஷனுக்கு பாவம் செய்யாம இருக்க முடியுமா? ஆட்டி சிரிக்கிறாங்க. பாவம் செய்யாம நம்ம இருக்கணும். ஆனா, நம்மளால இருக்க முடியல. நம்ம ட்ரை தான் பண்றோம் ஒழிய, நம்மளால இருக்க முடியல. இயேசு இருந்தாராம். இந்த உலகத்திலேயே. இவ்ளோ மோசமானவங்களே. இவ்ளோ மோசமான ஜனங்க இருக்கிற இடத்திலேயே அவரு வந்து பாவமே செய்யலையாம். உங்க ஊர்ல நம்ம ஊரு நான் இன் நான் கனடா வந்ததுலேருந்து இந்தியாவ பத்தி பயங்கர பெருமையா நான் நெனச்சுக்கிறேன். நம்ம ஊர்ல ஜனங்க ரொம்ப நல்லவங்க. அத்தன திருடன் இங்க தான் உட்கார்ந்துருக்கான். அத்தன திருடன் இங்க தான் உட்கார்ந்துருக்கான். இப்படி அப்படி கண்ண அமிச்சீங்கன்னா ஏமாத்திருவாங்க. அப்படிப்பட்ட ஊரு. காலையில ஒரு நான் கடைக்கு போயிட்டு ஒரு கிழவிகிட்ட தள்ளி நில்லுமான்னு சொன்னேன். திட்டுது. தேங்க் யூன்னு சொன்னேன். தள்ளி நில்லுன்னு சொல்லி தேங்க் யூ சொன்னதுக்கு திட்டுது பயங்கரமா. ஏன்னா இங்க எல்லாரும் அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிதான் இருப்பாங்க இங்க. எல்லாரும் அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இருப்பாங்க. நீங்க வெள்ளைக்காரங்கலாம் நல்லவங்கன்னு நெனச்சுக்காதீங்க. மோசமானதுங்க. ம். ஆ இயேசு கிறிஸ்துவ நம்ம அறியணும். இயேசு கிறிஸ்துவ நம்ம அறியணும். அடுத்தது அவர் கூட நீங்க சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு வரும்போது தான் ஆண்டவர் வந்து நம்ம கூட அவர பத்தி ரிவீல் பண்ணுவார். அவர பத்தி ரிவீல் பண்றதுக்கு ஒரு இடம் வந்து சப. அவருடைய பிள்ளைங்க மூலமா தான் நமக்கு அவர பத்தி காட்டுவார். அப்படி ஆண்டவர ரிவீல் பண்ற ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்கன்னா, 2 காரியம். 1 நீங்க ஆண்டவர பத்தி கத்துக்க வரீங்க. இன்னொன்னு மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும்?
உங்கள பார்த்து தான் மத்தவங்க ஆண்டவரை பத்தி கத்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, சர்ச்ல இருக்க ஜனங்க எப்படி இருக்கணும்? மத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டா? சண்டை போட்டுக்கிட்டா? சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவ பத்தி கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கணும்? அவர போல இருக்கணும். இங்க உள்ள வந்துட்டு யாராவது எல்லாரும் எல்லார பார்த்து சிரிக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லணும். யாரையுமே என்ன பண்ணக்கூடாது? இவங்க ஏழை, அவங்க பணக்காரு, அவங்க படிச்சவங்க, அவங்க படிக்காதவங்க அப்படின்னு பார்க்கவே கூடாது. சர்ச்சுக்குள்ள இயேசு கிறிஸ்துவ நீங்க ஃபுல்லா பிரதிபலிக்கணும். அன்பு மாத்திரம் இருக்கிற ஒரு இடமா சர்ச் இருக்கணும். அன்பும் பரிசுத்தமும் மாத்திரம் இருக்கிற இடமா. பரிசுத்தம் மத்தவங்க பரிசுத்தமா இருக்காங்களான்னு பாக்குறது இல்ல. நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். நிறைய பேர் பரிசுத்தம்னா பக்கத்துல இருக்கவங்க பரிசுத்தமா இருக்காங்களான்னு பாத்துறாங்க. அதுதான் பிரச்சனையா போயிருது. நான் பரிசுத்தமா இருக்கேனா அப்படின்னு பார்க்கணும். அதுக்குதான் சபை. சபைக்கு வரணும். அப்பதான் ஆண்டவரை தெரிஞ்சுக்க முடியும். சபையில நாங்க ஒரு ஏபிள் ஒரு பைபிள் காலேஜ் போடலான்னு முதல்ல நினைச்சோம். அந்த பைபிள் காலேஜ் ரொம்ப தூரம். சோ நாங்க காலையில ஒரு நாளைக்கு அந்த இதுக்கு ஒரு கேம்பஸ் ட்ரிப்புக்கு போனோம். உள்ள போனோனே எங்க அம்மா கிட்ட கூட சொன்னேன். கண்டிப்பா பிள்ளைங்கள படிச்சா அந்த இடத்துல தாம்மா படிக்க வைக்கணும்னு. என்னன்னா, உள்ள போனோனே அவ்ளோ நல்லவங்களா இருந்தாங்க ஜனங்க எல்லாருமே. உள்ள போனோனே எல்லாரும் சிரிச்சாங்க. இடம் இல்லைன்னா ஏஞ்சி இடம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சீட் எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளோ நல்லவங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்க. அங்க இருந்த அந்த நாங்க ஒரு half a day ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி இடத்த நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ பாசிட்டிவா இருந்தது அந்த இடம். அப்படிதான் சபை இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு சபை எப்படி இருக்கு? நீ அடிக்கிறியா? நீ பரவாயில்ல. நீ வாசிக்கிறியா? நான் வாசிக்கல. நீ பண்றியா? நான் பண்ணல. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? அப்படிதான் இருக்கணும் சபை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பார்க்கிற ஒரு இடம். இயேசு கிறிஸ்துவ அறிகிற இடம் இது. நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கணும். அது சர்ச்ல மாத்திரம் இல்ல, வெளியிலயும் அப்படிதான் இருக்கணும். மத்தவங்க நம்ம பேக்குன்னு சொன்னா பரவாயில்ல. என் பையன் என்கிட்ட சொல்லி சொல்லி கூட்டிட்டு போவான். நான் டொரண்டோ வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அதுவும் பஸ்ல. யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. யாருக்கிட்டயும் பேசாதீங்க. சரியா? இந்தியா மாதிரி எல்லார்ட்டையும் சிரிக்காதீங்க. யாரை பார்த்தாலும் சிரிக்க கூடாது. யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. யார்கிட்டயும் பையெல்லாம் கொடுத்துடாதீங்க. சரியா? அப்படின்னு சொல்லி 10,000 வாட்டி இது பண்ணி சொல்லி கூட்டிட்டு போனான். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எங்க போனாலும் ஆண்டவர் பிள்ளைங்களா தான் இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது எதுவும். யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். ஜாக்கிரதையா வச்சுக்கணும். பட் ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க. இது ரொம்ப முக்கியம். சபை. அடுத்தது சபை. முதல் சர்ச், முதல்ல அவருடைய வார்த்தை, அதுக்கப்புறம் அவருடைய நாமங்கள், அப்புறம் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அப்புறம் சபை. அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுற வண்ணமா நம்ம தேடணும். யோபு ஒரு வசனம், இது மாத்திர படிங்க. யோபு 22:21. அவரோடு பழகி அவரோட என்ன பண்ணணுமா? சமாதானமா நடந்துக்கணும். அவரோடு பழகி அவரோட சமாதானமா இருக்கணுமா? இது ரொம்ப 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 முக்கியம். இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம ஆண்டவரை தேடணும். காலையில எந்திரிச்சு, அதிகாலையில எந்திரிச்சு அவரை தேடுங்க. காலையில தேட முடியலனாலும் அவருக்கு ஒரு சமயத்தை ஒதுக்குங்க. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் மினிமம் டைம் முக்கியமே கிடையாது. உங்களுக்கு 5 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல. தேடாம போறதுக்கு 5 நிமிஷம் கூட பரவாயில்ல. கொஞ்ச நேரமாவது ஆண்டவர் கூட பேசுங்க. எத்தனை பேரு டெய்லி நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றோம்? கை தூக்குங்க. டெய்லி போனை பார்த்துக்கிட்டே பேசுறது இல்ல. நீங்க டிராவல் பண்ணும் போது கூட பேசலாம். ஆனா அன்டிவைடடா இருக்கணும் அட்டென்ஷன். ஏன்னா நீங்க பேசுறது ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஃப்ரெண்டு எல்லாம் இருந்தாலும் அவர் ராஜா. உலகத்துக்கு எல்லாம் ராஜா. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கணும். நீர் அவரோடே பழகி சமாதானமா இருக்கும். ஒரு
உமக்கு நன்மை வரும். அதனால நமக்கு நன்மை தான் வரும். ஒரு ஒரு பெரிய ஒரு மோடி ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறோம். ஒரு 10 மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவரை பார்க்க போயிட்டு உட்காந்துட்டு ஈ புடிச்சிட்டே இருப்போமா? ஒரு ஈ ஓடுது, ஒரு கொசு அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை புடிச்சிட்டே இருப்பீங்களா? ஓடி போய் அந்த 10 நிமிஷத்தை நம்ம எப்படி ப்ரொடக்டிவா நம்ம ஆக்கிப்போம். ஐயோ, வெறும் 10 நிமிஷம் தான் கொடுத்திருக்காரா அப்பாயின்மெண்ட் அப்படின்னு யோசிப்போம். அதே போலதான் ஒவ்வொரு 10 மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட்டும் ஆண்டவர்கிட்ட ஃபுல்லா நீங்களும் ஆண்டவர் மொத்தம் தான் இருக்கணும். அந்த மாதிரி 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. ஒரு பையனை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. டெய்லி பேசுவானா. ஒரு நாள் அவன் வந்து ஹாஸ்பிட்டல் அடிபட்டு இருந்தானா, ஆண்டவர் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இது உண்மை. ஆண்டவர்கிட்ட டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் உங்க மனதை திறந்து பேசுங்க. பெரிய ஜபம் அதெல்லாம் வேணாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அன்டிவைடட் அட்டென்ஷனோட ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்பதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அப்பதான் ஆண்டவர், நீங்க ஆண்டவர்கிட்ட பேசினாதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். சோ முதல்ல பைபிள் டெய்லி படிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய நாமத்தை, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிடணும். ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் நமக்கு நான் செய்த நன்மைகளை எழுதி வச்சு பண்ணணும். அப்புறம் இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும், தேடணும், அவர்கிட்ட பேசணும். எத்தனை பேர் பண்ண போறீங்க? இதுல ரொம்ப சிம்பிள் தான். ஆண்டவரை அறிகிற அறிவு தான் முக்கியம். இதுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பைன்னு நினைச்சேன்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? அனைத்தையும் நான் குப்பைன்னா நினைச்சேன். எல்லாத்தையுமே. அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப படிச்சவர். அவர் சொல்றாரு, என் ஊர்ல எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் என்ன நினைச்சேன்னா குப்பைன்னு நினைச்சேன். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக. நோயிங் காட். இந்த ஒரு 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 அழகான ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. தமிழ்ல இல்ல, நான் அதை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி மாத்திரம் உங்ககிட்ட சொல்றேன். என்னோட லைஃப்ல நான் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நினைச்சனோ அதெல்லாவத்தையும் எதெல்லாம் வச்சு என் லைஃப கட்டணும்னு நினைச்சனோ எல்லாத்தையும் கவனிங்க. லைஃப கட்டணும்னு நினைச்சனோ எல்லாமே, எல்லாம் அந்த உலகம் பெருசா பாக்குறது எல்லாவத்தையும் எதுக்கெல்லாம் சண்டை போடுதோ, உலகத்துல எதுக்காகலாம் சண்டை போடுறாங்களோ அத்தனையும் என் வாழ்க்கையில கெயினா நினைச்ச, லாபமா நினைச்ச அத்தனையுமே நான் இப்ப குப்பைன்னு நினைக்கிறேன். எதுக்காக? உங்களை அறிகிற அறிவுக்காக. உங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரே ஆசைக்காக. ஏன்னா அவ்வளவுக்கும் வொர்த் ஜீசஸ். எல்லாத்துக்கும் வொர்த் ஜீசஸ். இந்த உலகம் சண்டை போடுற அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம இழக்க தயாரா இருக்கலாம். இயேசு ஒருத்தரை நம்ம சம்பாரிச்சு கொள்ள, இயேசு ஒருத்தரை நம்ம கெயின் பண்ணிக்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இது பாட்டு பேரு வந்து நோயிங் யூ ஜீசஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கூகுள்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் இருக்கும். நீங்க பார்த்து படிச்சு பாருங்க. ரொம்ப அழகான பாட்டு. என்னன்னா, அந்த உலகம் சண்டை போடுற அத்தனையும் நமக்கு வேஸ்ட். இயேசு கிறிஸ்து ஒருத்தரை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அத்தனையத்தையும் இழக்கலாம். எத்தனை பேரு இன்னையில இருந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட அவரை தேட போறேன், உண்மையா அவரை நான் தெரிஞ்சிக்க பிரயாசம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. இது ஒண்ணுதான் வர்த் லைஃப்ல. அவரை தெரிஞ்சுக்கணும். இன்னும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவரை 10 மடங்கு ஜாஸ்தியா தெரிஞ்சுக்கணும். இன்னும் இன்டிமேட்டா அவரை தெரிஞ்சுக்கணும். அவர் தான் நம்மளோட இட்டர்னல் பிரைட் குரூம். ஒரு பிரைட் குரூம, ஒரு ஹஸ்பண்ட வந்து ஒரு காரியத்துக்காக, நமக்கு ஒரு தேவைக்காக நம்ம வந்து அவங்க பின்னாடி போக கூடாது. உண்மையா நேசிச்சு நம்ம வந்து கூட வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறது. இட்டர்னல் பிரைட் குரூம் அவர் தான். நித்திய மணவாளன் அவர் தான். அதனால அவரை நல்லா தெரிஞ்சுக்கணும்.